Day one of mini vlog. Good morning, guys. இந்த காலையில் எழுந்திரிச்சோடனே ஏபிசி ஜூஸ் குடிக்கிறது, தண்ணி 1/2 லிட்டர் ஃபுல்லாக குடிக்கிறது, இந்த மாதிரி எந்த நல்ல பழக்கமும் இல்லை கைஸ். அப்படியே நான் பண்ணனாலும் இந்த மினி விளாக்காக பண்ணுற மாதிரி ஆயிடும். ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணணும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மினி விளாகாக நம்மளுக்கு பண்ணி பழக்கமே கிடையாது. அதுவும் இந்த துண்டெல்லாம் போட்டு பழக்கமே கிடையாது. வீட்டில் 4-5 பேர் இதை பார்ப்பாங்களேன்றதுனால இந்த துண்டு கிட்டெல்லாம் போட்டு மேக்கப் காலையிலேயே. பல்லு கட்டாயமாக விளக்கிடுவோம் காய்ஸ், அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. காய்ஸ் டைம் ஒரு 12:20 ஆகுது. இப்போ தான் நம்ம வந்து டீயே குடிக்க போகிறோம். காலையில் போயிட்டு எங்கள் அம்மா இருந்திருந்தாங்கன்னா டீயே குடிச்சிருக்கலாம். எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்றதுனால வெளியில் போயிட்டு டீயை குடிச்சிட்டு வருவோம். கெட் ரெடி வித் மீ எடுக்கிற அளவுக்குலாம் அவ்வளோ பெருசாக நம்ம ரெடி ஆகலைங்க. நம்மளுக்கு வந்து 10 ரூபாய்க்கு அம்மாம் சோப்பு வாங்கி போட்டு குளிச்சுட்டு பெருசாக நான் யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு சன்ஸ்க்ரீன் தான். இப்போ நான் சன்ஸ்க்ரீனை காட்டினா கூட நீ ப்ரமோஷனுக்கு தான் இவ்வளோ பண்ணிட்டேன்னு சொல்லி மொத்தமாக பாழாக்கிடுவீங்க. நான் ஒரு மைண்ட் செட்டோட சரி நம்ம வந்து டே இன் மை லைஃப்லாம் வந்து கண்டினியூஸாக போட்டு ஒரு வந்து குட் ஹேபிட்டாக ஒரு டீசெண்டாக மாறுவோம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். சின்னதாக ஏதாச்சும் ஒன்று காட்டினா கூட ப்ரமோஷன்ருவீங்க. இனிமேட் நம்ம பேசினாலே ப்ரமோஷனுங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம மொத்தமாக அடியோடு அழிக்கிறோம். இதுக்கு மேலே நம்ம பேசினே இருப்போம். ஓகே, ஸோ அதனால் நான் இதை என்ன சன்ஸ்க்ரீன் போடுறேன்னு கூட காட்ட மாட்டேன், அப்புறமேட்டு காட்டுறேன். மதியம் 3:20. இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா ஒரு ஷாப்போட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டிஸ்கஷனுக்காக போயிட்டு இருக்கிறோம். அப்புறம் இந்த டைம் கிடைக்கிறப்பே சொல்லிடுறேங்க, எனக்கு இந்த டே இன் மை லைஃப் எல்லாம் போட்டு பழக்கமே இல்லைங்க. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அழகாகும் அப்படின்னு வந்து நேத்து ரீல்ஸ் பாக்குறப்ப எனக்கு மோட்டிவேஷனா இருந்துச்சு. ஸோ அதை தான் நான் இப்போ ஃபாலோ பண்ண போறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் தடுமாறும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனா போக 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 பெஸ்டா கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன். ட்ரை இல்லை, கண்டிப்பாக பெஸ்டா கொடுக்குறேன். இப்ப கூட என்ன பேசுறதுன்னே தெரியல, போக போக கத்துக்குவோம். என் மச்சாங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிருப்பான். இப்ப நம்ம ஃப்ரெண்டு வந்துட்டாரு காய்க்காரன், இவரை கூட்டிட்டு தான் நம்ம போப்போம் டே இன் மை லைஃப். இனிமேட்டு நம்ம என்னென்ன பண்ண போறோமோ மொத்தமா காட்ட போறோம். இதுல காமிச்சோம்னா மொத்தமா போயிடும். இதுக்கப்புறம் தாங்க சிஸ்டர்கிட்ட இருந்து திடீர்னு ஒரு கால். அவங்க சிஸ்டரை கூப்பிட்டு கிளினிக் வந்துட்டாங்க. நானும் கிளினிக் வந்துட்டேன். ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் வச்சு ட்ரை பண்ணாங்க, பம்ப் பண்ணுறாங்க, முடியல, இறந்துட்டான். அடுத்து என்னடா அப்படின்னு பார்க்குறப்ப அம்மா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் வராமல் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அம்மா ஸ்கூலில் இருந்தாங்க. அங்கேருந்து பெர்மிஷன் போட்டுட்டு ஒரு 1 ஹவரில் அம்மா வந்துட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து அவனை அந்த சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். அங்கே எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்தவொடனே சித்தி, சித்தப்பா, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்தாங்க. அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு டே ஃபுல்லாக கட 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 கடன்னு எப்படி போச்சுன்னே தெரிலங்க. டே இன் மை லைஃப் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது எப்படி இப்படி எண்ட் பண்ணுறதுன்னு சொல்லி எனக்கு தெரியவே இல்லை. அந்த டைம் இந்த மாதிரி ஒரு விஷயத்து நடந்துச்சுன்றதே மறந்துட்டேன் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில். நேற்று தான் வந்து இந்த டே இன் மை லைஃப் பார்க்குறப்போ இதை எடுத்துகிட்டு இருந்தோம்ல அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்துச்சு. இந்த ஃபீல்டில் இது ஒரு கொடுமையான ஒரு விஷயங்க. நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ நம்ம சோகமாக இருந்தாலும் இங்கே நம்ம சிரித்து காட்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் இங்கே வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். இதை நான் இந்த டே இன் மை லைஃப்பை நான் இப்படி எண்ட் பண்ணுவேன்னு நான் நினச்சே பார்க்கல. ஒரு உயிர் இழப்போட இந்த டே இன் மை லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த டேவை நான் எண்ட் பண்ணி உங்களுக்கு இதில் காட்டுறேன். எந்த ஒரு விஷயமுமே ஆரம்பிக்கிறப்ப இந்த மாதிரி தடங்கள்லாம் வந்துட்டு தாங்க இருக்கும். அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தால் லைஃப் மூவ் ஆன் ஆக முடியாது. நடந்தது எதுவுமே மாற்ற முடியாது. இதுக்கு மேலே நடக்க போகிறதையாவது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது மாறுதான்னு பார்ப்போம். தேங்க்யூ.